ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பார்த்தோம். அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோரை பார்க்கும்போது அதில் வந்து நத்திங் ஃபோன் 3 அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணாங்க. அந்த ஃபோன் 3 அப்படின்றது கூட பரவாயில்ல. ஆனால் அது பவர்டு பை 7S Gen 3 அப்படின்னு உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. ஆனால் இப்போ ஒரு சிலர் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 7S Gen 3 யோட வரக்கூடிய நத்திங் ஃபோன் 3 கிடையாது, நத்திங்கோட CMF ஃபோன் 1 ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் 1 ப்ரோவாக இருக்கிறத பற்றி எந்த வருத்தமும் இல்லைங்க. ஃபோன் 1 அதாவது CMF ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது ஃபோன் 1 ப்ரோவாது அட்லீஸ்ட் டிசைன் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். பாக்ஸி டிசைன் கொடுக்குறன்ற பேரில் மாடுலர் கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் CMF ஃபோன் 1 வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் as well as வந்து உங்களுக்கு நத்திங் OS அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 15,000 கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது குட் ஃபோன் தான். இருந்தாலும் இப்போ கேள்வி என்னன்னா 1 ப்ரோ எந்த அளவுக்கு டிசைனர் ரீடிஃபைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் மைண்டில் வந்து போகுது. இதுலேயும் வந்து அந்த மாடுலர் கான்செப்ட் இருக்குமா, அந்த மாடுலர் கான்செப்டே இப்போ HMD ஃபியூஷன் சொல்லிட்டு இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் ஒரு நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய ஆக்சசரிஸோட பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாமே இவங்க சப்போஸ் ஒரு 20 to 25K மாடுலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஓகே டிவைஸோட சேர்த்து ஒரு சில ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம்